விபத்து நிகழ்ந்த இடத்தில் இருந்து 10க்கும் மேற்பட்டோரை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஜானிடம் நமது செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய உரையாடலை தற்போது காண்போம். இந்த விபத்திலே மீட்பு பணியை துரிதமாக ஈடுபட்ட 108 ஆம்புலன்ஸுடைய ஊழியர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கேட்போம், உங்களுக்கு எத்தனை மணிக்கு தகவல் வந்தது? நீங்கள் எவ்வளோ பேர் அவருடைய எந்த அளவுக்கு அவங்க காயம்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தாங்க? எங்களுக்கு சரியாக நாங்கள் திருச்சியில் கேஸ் விட்டு ரிட்டர்ன் வரப்போ 9:20க்கு எங்களுக்கு கேஸ் வந்தது. நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் விரட்டி இங்கே வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாக சம்பவத்தில் எல்லாமே இடிபாடில் அந்த பாதி வண்டியில் இடித்ததுனால எல்லாருமே இடுப்பு கீழே ஒவ்வொருத்தர் உடம்பு யாருது என்னன்னு தெரியல. நாங்கள் ஏற்றிட்டு போனதே இடுப்பு கீழே ஒன்றும் இல்லை, ஆனால் உயிர் இருந்துச்சு. நாங்கள் எங்களோட வண்டியில் ஏற்றிட்டு நாங்கள் கொண்டு போய் விட்டோம். அதுக்கப்புறம் ஹைவேஸ் வண்டி எல்லாருமே எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் திரும்பி ரிட்டர்னில் நாங்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்த்தை ஏற்றிட்டு போனோம். மீதி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வண்டி, ப்ரைவேட் வண்டி, SRM வண்டி எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் எத்தனை பேரை மட்டும் நீங்கள் மட்டுமே மீட்டு கொண்டு போயிருப்பீங்க? நான் ஒரு 6 பேர் தான் எடுத்துகிட்டு போனோம் சார். எல்லாம் எங்கே? ஸ்ரீரங்கம் ஜிஹெச், திருச்சி ஜிஹெச்சில் விட்டுருவோம். இப்போ எத்தனை பேர் இறந்துருக்கலாம், எத்தனை பேர் காயப்பட்டிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 பேர் இறந்துருக்கலாம் சார். தனித்தனியாக உடல்கள்லாம் தனித்தனியாக இருந்ததுனால எங்களால் சரியாக கவனிக்க முடியல. ஆனால் 12 பேருக்கு மினிமம் இருக்கும். உங்களுக்கு எத்தனை மணிக்கு தகவல் வந்தது? நீங்கள் பார்த்தப்போ இந்த இடம் எப்படி இருந்துச்சு? நாங்கள் எங்கிறப்ப எங்களால் வரவே முடியல. அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் இருந்துச்சு. எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் எதை எடுக்கிறோன்னு தெரியாமல் நாங்கள் எங்கள்கிட்ட இருந்த கேஸ் மட்டும் முதல்ல எந்த உயிர் இருக்கோ அதை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் எத்தனை இந்த 108 போல அவசர கால ஊர்திகள்லாம் எத்தனை பயன்படுத்தப்பட்டு? மொத்தம் எங்கள் 108 மட்டும் 5 வண்டி வந்துச்சு. அது இல்லாமல் ப்ரைவேட் வண்டி மற்றும் ஹைவேஸ் வண்டி மொத்தம் 10 வண்டி கிட்ட வந்துருக்காங்க. இந்த விபத்தை கேள்விப்பட்டவுடன் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கு. இவர் ஒருவர் மட்டுமே 10க்கும் மேற்பட்டவர்களை 2-3 அதாவது மருத்துவமனைகளில் கொண்டு விட்டு 2-3 முறை இங்கிருந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அனுப்பி வைத்திருக்கார். தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்று கொண்டிருந்தாலும் மிக தீவிரமாக படுகாயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது.